We are glad here to share from the Word of God. உங்கள் மத்தியில் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதில் நாங்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம். So today morning is a very special morning for us. இந்த காலை வேளை நமக்கு மிகவும் சிறப்பான காலை வேளை. Why it is a special morning? It is because we were able to join with you in studying the Word of God. ஏன் இது நமக்கு சிறப்பான காலை வேளை என்றால் உங்களோடு கூட சேர்ந்து நாங்கள் தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள போகிறோம். அதனால் இது மிகவும் சிறந்த காலை வேளை. We know we have been studying in these days under a topic called the building of God. நமக்கு தெரியும் நாம் தொடர்ந்து குறிப்பிட்ட வாரங்களாக குறிப்பிட்ட தலைப்புல அதாவது தேவனுடைய மாளிகை என்ற தலைப்பின் கீழே நாம் தியானித்து வருகிறோம். So in this today morning also we are going to continue the study the building of God. இந்த காலை வேளையிலும் நாம் அதே தலைப்பின் கீழே தேவனுடைய மாளிகையாய் இருக்கிறீர்கள் என்ற தலைப்பின் கீழே நாம் தியானிக்க போகிறோம். So let us all pray and begin this meditation. இந்த காலை வேளையில நாம் ஜெபித்து இந்த தியானத்தை நாம் தொடங்கலாம். Gracious Lord, Heavenly Father, we praise you, thank you for this time that you given unto us, Lord. கிருபையுள்ள தேவனே, இந்த காலை வேளைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். Lord, we want to thank you for this time that you are so good to us. கர்த்தாவே, இந்த காலை வேளைக்காய் நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களுக்கு நல்லவராகவே இருக்கிறீர், அதனால் நன்றி செலுத்துகிறோம். And also now we are going to study your word. Lord, please speak to us. இப்பொழுதும் நாங்கள் உங்களுடைய வசனத்தை நாங்கள் தியானிக்க போகிறோம். தேவரீர் எங்களோடு கூட பேசும். Lord, open our eyes, open our hearts, open our ears so that we can listen to you, Father. எங்களுடைய கண்களை திறந்தருளும், எங்களுடைய மனதை திறந்தருளும், உங்களுடைய வார்த்தையை கேட்கும்படியாக எங்களுடைய காதுகளை திறந்தருளும். And also bless the people, those who are listening this word. இங்கு உங்களுடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களின் தேவனீர் ஆசீர்வதியும். In Jesus' name we pray. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன். So let us read the today's passage. நாம் இன்றைக்கான தேவ வசனத்தை நாம் வாசிக்கலாம். The passage is chosen from 1 Corinthians chapter 3 verse 1 to 9. இன்றைக்கான வேதாகம பகுதி 1 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 1 முதல் 9 வசனங்கள் வரை. So let us read from verse 1 to 9. So let us read it in Tamil. நாம் அதை வாசிக்கலாம் 1 முதல் 9 வசனங்கள் வரை. மேலும் சகோதரரே, நான் உங்களை ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி உங்களுடனே பேசக்கூடாமல் மாம்சத்துக்குரியவர்கள் என்றும் கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள் என்றும் எண்ணி பேச வேண்டியதாயிற்று. நீங்கள் பலன் இல்லாதவர்களானதால் உங்களுக்கு போஜனம் கொடாமல் பாலை குடிக்க கொடுத்தேன். இன்னமும் நீங்கள் மாம்சத்துக்குரியவர்களாய் இருக்கிறபடியால் இப்பொழுதும் உங்களுக்கு பலன் இல்லை. பொறாமையும் வாக்குவாதமும் பேதகங்களும் உங்களுக்குள் இருக்கிறபடியால் நீங்கள் மாம்சத்திற்குரியவர்களாய் இருந்து மனுஷ மார்க்கமாய் நடக்கிறீர்கள் அல்லவா? ஒருவன் நான் பவுலை சேர்ந்தவன் என்றும் வேறொருவன் நான் அப்பல்லோவை சேர்ந்தவன் என்றும் சொல்லுகிறபடியால் நீங்கள் மாம்சத்திற்குரியவர்களால் அல்லவா? பவுல் யார்? அப்பல்லோ யார்? கர்த்தர். அவன் அவனுக்கு அருள் அளித்தபடியே நீங்கள் விசுவாசிக்கிறதுக்கு ஏதுவாயிருந்த ஊழியக்காரர் தானே. நான் நட்டேன், அப்பல்லோ நீர் பாய்ச்சினான், தேவனை விளையச் செய்தார். அப்படி இருக்க நடுகிறவனாலும் ஒன்றுமில்லை, நீர் பாய்ச்சுகிறவனாலும் ஒன்றுமில்லை, விளையச் செய்கிற தேவனாலே எல்லாம் ஆகும். மேலும் நடுகிறவனும் நீர் பாய்ச்சுகிறவனும் ஒன்றாயிருக்கிறார்கள். அவன் தன் தன் வேலைக்கு தக்கதாய் கூலியை பெறுவான். நாங்கள் தேவனுக்கு உடல் வேலையாட்களாய் இருக்கிறோம். நீங்கள் தேவனுடைய பண்ணையும் தேவனுடைய மாளிகையுமாய் இருக்கிறீர்கள். Amen. Amen. So in this passage, இந்த வேதாகம பகுதியில already we have seen many lessons have been taught. ஏற்கனவே நாம் பார்த்திருக்கிறோம். இந்த பகுதியிலிருந்து அநேக காரியங்களை நாம் கற்றுக்கொண்டிருக்கிறோம். So we are not going to see the full passage which we read. இப்பொழுது நாம் வாசித்த இந்த முழு வேதாகம பகுதியை நாம் பார்க்க போவதில்லை. So just we are going to focus on verse 9. நாம் ஒரு குறிப்பிட்ட வசனம் மாத்திரம் நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம். 9வது வசனத்தை நாம் பார்க்க போகிறோம். And also in verse 9
we are not going to see the first two parts, we are going to see the final part of that verse. இந்த வசனம் 9ல நாம் முதல் 2 பகுதிகளை நாம் பார்க்க போகிறது இல்லை. கடைசியான பகுதியை, மூன்றாவது பகுதியை நாம் பார்க்க போகிறோம். So that is God's building. அதுதான் தேவனுடைய மாளிகை. So based on God's building, we have seen many other topics have been shared. இந்த தலைப்புல, தேவனுடைய மாளிகை என்ற இந்த தலைப்புல நாம் பல்வேறு பகுதிகளை நாம் தியானித்து வருகிறோம். Various people have come and they spoke various things from this particular passage. இந்த பகுதியில, குறிப்பாக இந்த வசனத்தின் மூன்றாவது பகுதியின் கீழே நாம் பல்வேறு செய்திகளை நாம் கேட்டிருக்கிறோம். For example, we spoke about the foundation of God's building. உதாரணமாக நாம் தேவனுடைய மாளிகையின் கீழ், அந்த தலைப்பின் கீழ் அஸ்திபாரம் என்கிற தலைப்பில் நாம் தியானித்தோம். After that we have seen the structure, the structure of God's building. அடுத்ததாக நாம் அந்த கட்டிட அளவை குறித்து நாம் பார்த்தோம். So and also we saw rooms in God's building. நாம் அடுத்ததாக அந்த கட்டிடத்தினுடைய அறைகளை குறித்து பார்த்தோம். And many more things we have seen which have been taught to us from this topic called God's building. இந்த தேவனுடைய மாளிகை என்ற தலைப்பின் கீழே இன்னும் अनेक காரியங்களையும் நாம் பார்த்தோம். So today morning what we are going to see from this God's building. இந்த காலை வேளையில தேவனுடைய மாளிகை என்ற இந்த தலைப்பில நாம் என்ன பார்க்க போகிறோம்? So we saw there was a foundation. நாம் பார்த்தோம் இதற்கு ஒரு அஸ்திபாரம் இருக்கிறது. There was a walls. இதற்கு சுவர்கள் இருக்கிறது. There was a rooms. இதற்கு அறைகள் இருக்கிறது. And many more things we saw for God's building. இந்த தேவனுடைய மாளிகைக்கு இன்னும் अनेक காரியங்கள் இருக்கிறதை குறித்து நாம் பார்த்தோம். So today morning we are going to see the design or decoration for this building. இந்த காலை வேளையில இந்த தேவனுடைய மாளிகைக்கு நாம் தர வேண்டிய அலங்காரத்தை குறித்து பார்க்க போகிறோம். So we are going to see how we can beautify this building. நாம் இன்றைக்கு பார்க்க போகிறது இந்த கட்டிடத்தை நாம் எப்படி அலங்கரிக்கலாம். The building is God's building. இந்த கட்டிடம் தேவனுடைய கட்டிடம். Once again it is God's building. மறுபடியுமாக இது தேவனுடைய மாளிகை. When we talk about design and beautifying the building, நாம் இந்த மாளிகையின் அலங்கரிப்பை குறித்தோ இல்ல அழகை குறித்தோ நாம் பார்க்கும்போது, so there are two kinds of designing. நாம் இரண்டு வகையாக நாம் இதை பார்க்கலாம். There are exterior design and interior design. முதலாவது புறம்பான அலங்காரம், இன்னொன்று உள்ளான அலங்காரம். So today morning we are going to see the interior design of God's building. இந்த காலை வேளையில நாம் உள்ளான அலங்காரத்தை பார்க்க போகிறோம். To learn better from this passage, so we are going to read one more verse from 1 Peter chapter 3 verse 3. இன்னும் தெளிவாக இந்த வேதாகம பகுதியை நாம் புரிந்து கொள்ள நாம் 1 பேதுரு 3வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்கலாம். And also 4. 3-4 வசனங்களை பார்க்கலாம். We will read it in Tamil. வாசிக்கலாம். அழியாத அலங்கரிப்பாயிருக்கிற சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாய் இருக்கிறது. அதுவே தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றது. So what Peter is trying to tell here, இந்த பகுதியில பேதுரு என்ன நமக்கு கூற வருகிறார்? Peter is talking about God's people. இந்த பகுதியில பேதுரு கர்த்தருடைய மக்களை குறித்து, தேவ ஜனத்தை குறித்து He பேசுகிறார். is talking about God's church.
தேவனுடைய திருச்சபையை குறித்து பேசுகிறார். He is talking about God's building. தேவனுடைய மாளிகையை குறித்து பேசுகிறார். How you can beautify this building. இந்த மாளிகையை நீங்கள் எப்படி அலங்கரிக்கலாம்? And Peter is talking about an interior design of this building. பேதுரு தேவனுடைய மாளிகையில் உள்ளான அலங்கரிப்பை குறித்து இங்கு பேசுகிறார். Why interior design is so important? ஏன் உள்ளான அலங்காரம் மிகவும் முக்கியமுள்ளவையாய் இருக்கிறது? Exterior design also important, புறமான அலங்காரமும் நமக்கு முக்கியம். but very important is interior design. ஆனால் மிக முக்கியம் உள்ளான அலங்காரம். So today morning we are going to focus on interior design of God's building. இந்த காலை வேளையில நாம் தேவனுடைய மாளிகையின் உள்ளான அலங்கரிப்பை குறித்து மாத்திரம் பார்க்க போகிறோம். So only in the book of Peter it tells the interior design, that design on what God really pleases. இதைதான் நாம் இந்த வேளையில பார்க்கிறோம். இந்த பேதுரு புத்தகத்துல 3வது அதிகாரம் 4வது வசனத்துல பார்க்கிறோம். கர்த்தருடைய மாளிகையில் உள்ளான அலங்கரிப்பை குறித்து. So we are going to take another passage to understand better how this interior design, how you can beautify yourself from inside the God's building. நாம் இன்னொரு வேத பகுதியை நாம் இதற்கு உதாரணமாக பார்க்கலாம். எப்படி நம்மை நாம் உள்ளாக அலங்கரித்துக் கொள்ள போகிறோம் என்பது. Maybe the 1 Corinthians chapter 3 verse 9 and 1 Peter chapter 3 verse 3 and 4 can be an introduction. இந்த 1 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 9வது வசனமும் 1 பேதுரு 3வது அதிகாரம் 4வது வசனங்களும் தலைப்பாக இருக்கலாம். So now we are coming to the heart of the message. நாம் இந்த தலைப்பின் முக்கியமான பகுதிக்கு வந்திருக்கிறோம். So that is how you can design yourself from inside. இந்த தலைப்பின் கீழே நாம் எப்படி நம்மை நாம் உள்ளாக அலங்கரித்துக் கொள்ளலாம் என்பதை குறித்து So in other words, how you can beautify yourself, how you can beautify God's building so that God can pleased by your beautification. இன்னும் சில வார்த்தைகளில் நீங்கள் உங்களுடைய உள்ளான அலங்காரத்தை எப்படி அலங்கரிக்க போகிறீர்கள் என்பது. So we chose book of Ephesians. எபேசியருக்கு எழுதிய நிருபத்தை நாம் பார்க்க போகிறோம். So the book of Ephesians we chose chapter 4, 5 and 6. எபேசியருக்கு எழுதின நிருபம் 4வது அதிகாரம் 5, 6 அதிகாரங்களை பார்க்க போகிறோம். So again the book of Ephesians is a general letters to all the churches. இந்த எபேசியருக்கு எழுதின நிருபமானது பொதுவாக அநேக சபைகளுக்கு பொருந்துகிற ஒரு நிருபமாய் இருக்கிறது. So let us begin how we can beautify ourselves to please God. நாம் தேவனுக்கு முன்பாக ஏற்ற விதமாக அவருடைய பார்வையில ஏற்ற விதமாக இருப்பதற்கு ஏதுவாக நம்மளை அலங்கரித்துக் கொள்வது எப்படி என்பதை பார்க்க போகிறோம். So in this morning we are going to learn some important lesson from the book of Ephesians, how we can beautify ourselves to present ourselves so that God may be pleased. இந்த காலை வேளையில இந்த எபேசிய புத்தகத்திலிருந்து நாம் அநேக காரியங்களை பார்க்க போகிறோம். அதாவது நாம் எப்படி நம்மை தேவனுடைய பார்வைக்கு ஏற்ற விதமாக நம்மை அலங்கரித்துக் கொள்வது என்று. The first thing which we are going to learn from the book of Ephesians is எபேசியருக்கு எழுதின நிருபத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள போகிற முதலாவது வசனம், முதலாவது தலைப்பு என்னவென்றால் beauty tips to adore yourself in the community. நம்மை ஒரு சமூகத்துல நம்மை முன்னிறுத்திக் கொள்ள தேவையான அலங்காரத்தை குறித்து நாம்
நாம் பார்க்க போகிறோம். Once again, beauty tips to adorn yourself in the community. ஒரு சமூகத்துல நாம் நம்மை அலங்கரித்து முன்னிறுத்திக் கொள்ள தேவையான குணத்தை குறித்து நாம் பார்க்க போகிறோம். So we need to beautify ourselves in a community. முதலாவதாக நாம் ஒரு சமூகத்துல எப்படி நம்மை அழகாக முன்னிறுத்திக் கொள்ளலாம்? That community is church. அந்த சமூகம் என்பது திருச்சபை. How we can beautify ourselves in the community called the church. ஒரு திருச்சபையில நாம் நம்மை எப்படி அலங்காரமாக முன்னிறுத்திக் கொள்ளலாம்? So that is what in the book of Peter is talking about. More than outward appearance, inner appearance is very important. இதைத்தான் நாம் பேதுரு எழுதின நிருபத்துல பார்க்கிறோம். இந்த புறம்பான அலங்காரத்தை விட நமக்கு இருக்க வேண்டிய உள்ளான அலங்காரம் முக்கியம் என்பதை. And also he brings several qualities how we can beautify ourselves from inside. இன்னும் अनेक காரியங்களையும் பேதுரு அங்கு நமக்கு குறிப்பிடுகிறார். எப்படி நாம் உள்ளாக நம்மை அலங்கரித்துக் கொள்ளலாம் என்று. That is interior design. அதுதான் உள்ளான அலங்காரம். So first of all, we are going to learn the first lesson in this one, how we can beautify or adorn ourselves in the community. நாம் முதலாவதாக பார்க்க போகிறோம் ஒரு சமூகத்துல நம்மை நாம் எப்படி அலங்கரித்து கொண்டு ஒரு அழகாக நம்மை முன்னிறுத்திக் கொள்ளலாம் என்று. For this one we are going to read from the book of Ephesians chapter 4 verse 1 to 16. எபேசியருக்கு எழுதின நிருபம் 4வது அதிகாரம் 1 லிருந்து 16 வசனங்கள் வரை இப்பொழுது நாம் பார்க்கலாம். So now in this passage we are not going to read all the passage. இப்பொழுது நாம் எல்லா வசனங்களையும் அந்த முழு பகுதியையும் வாசிக்க போவதில்லை. So the passage is chapter 4 verse 1 to 16. இந்த பகுதி வேத வாக்கிய பகுதி 4வது அதிகாரம் 1 முதல் 16வது வசனம் வரை. We are going to see beauty tips to adorn ourselves in the community. நாம் நம்மை அலங்கரித்துக் கொள்ள ஒரு சமூகத்துல நம்மை அழகாக காண்பித்துக் கொள்ள தேவையான குணங்களை குறித்து நாம் இப்பொழுது பார்க்க போகிறோம். The number one tip to beautify yourself in the community. ஒரு சமூகத்துல உங்களை அழகாக முன்னிறுத்திக் கொள்ள மிகவும் தேவையான முதலாவது குணம். So that is bear with one another in love. In verse 2 of chapter 4. அது என்னவென்றால் அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்குங்கள். So the நான்காவது அதிகாரம் 2வது வசனத்துல நாம் பார்க்கலாம். The first beauty tip to interior design yourself in the community is to bear with one another in love. இந்த சமூகத்துல ஒரு குறிப்பிட்ட சமூகத்துல நம்மை அழகாக முன்னிறுத்திக் கொள்ள நமக்கு தேவைப்படுகிற முதலாவது குணம் என்பது அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்குவது. So we need to bear one another. நாம் அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்க வேண்டும். Out of love. நம்முடைய அன்பினால் தாங்க வேண்டும். That is caring and sharing for each other. ஒருவருக்கு ஒருவர் நாம் அவர்களை விசாரிப்பது அவர்களை பார்த்துக் கொள்வதாக நாம் அன்பினால் அவர்களை தாங்க வேண்டும். When we come in a community, this quality, this beauty is very much important to bear one another. ஒரு சமூகத்துல நம்மை நாம் முன்னிறுத்திக் கொள்ளும் பொழுது இந்த குணமானது மிகவும் முக்கியம். அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்குகிற குணம். We know we are not going to look very detailedly how we can bear each other. So there are many tips. Just I am going to tell the tips and you can make your own study based on the scripture which I am going to give to you. இந்த அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்குவதில் இதை எப்படி நாம் செய்ய வேண்டும் என்று அநேக காரியங்கள் இருக்கிறது. ஆனால் நாம் இந்த ஒரு குறிப்பை மாத்திரம் தியானிக்க போகிறோம். நான் சொல்ல போகிற ஒரு சில வாக்கியங்களை வசனங்களை நீங்களாகவே உங்களுடைய தனிப்பட்ட வேதாகம தியானத்துல இதை நீங்கள் வாசித்து நீங்கள் இதை
கற்றுக்கொள்ளலாம். The second beauty tip to adore yourself in the community is உங்களை நீங்கள் அழகாக முன்னிறுத்திக் கொள்ள, ஒரு சமூகத்துல அலங்காரமாக முன்னிறுத்திக் கொள்ள உங்களுக்கு தேவையான இரண்டாவது குணம், so keep unity of the spirit. இரண்டாவதாக ஆவியில உங்களுடைய ஒருமையை காத்துக்கொள்ள வேண்டும். Keep the unity of the spirit. ஆவியின் ஒருமையை காத்துக்கொள்ளுங்கள். In verse 3 we read, when a community come together, when the community stay united, that is much beauty in the sight of God. நாம் இதைத்தான் பார்க்கிறோம். மூன்றாவது வசனத்துல ஒரு சமூகம் கூடி வரும்பொழுது, ஒரு சபை கூடி வரும்பொழுது, அது எப்படி அழகாக தேவனுடைய பார்வைக்கு முன்பாக இருக்கும். அது தன்னுடைய ஆவியை ஒருமையோடு காத்துக்கொள்வதனால்தான். The second beauty tips is we need to unite ourselves for the spirit of God. இரண்டாவதான குறிப்பு, இரண்டாவதான இந்த அலங்கார குறிப்பு, உங்களை நீங்கள் ஒருமையில, ஆவியின் ஒருமையில காத்துக்கொள்வது. The third tip, how you can beautify yourself to adore yourself in the community. மூன்றாவதாக ஒரு சமூகத்துல, ஒரு சபையில உங்களை நீங்கள் எப்படி அலங்காரமாக முன்னிறுத்திக் கொள்ளலாம். Use spiritual gifts to build the body of Christ. Verse 13. 13வது வசனத்துல பார்க்கிறோம், நீங்கள் உங்களுடைய ஆவிக்குரிய வரங்களை பயன்படுத்துங்கள். உங்களுடைய தேவனுக்கு முன்பாக அலங்காரமாக ஏற்ற விதமாக காணப்படுவதற்கு நீங்கள் உங்களுடைய ஆவிக்குரிய வரங்களை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களுடைய திருச்சபையை, உங்களுடைய சபையை கட்டுவதற்கும் அந்த அலங்காரத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று பார்க்கிறோம். So first we saw how you can beautify yourself to adore yourself in the community. முதலாவது நாம் பார்த்தோம், எப்படி உங்களை நீங்கள் அலங்காரமாக ஒரு சமூகத்துல காண்பிப்பது, முன்னிறுத்திக் கொள்வது என்பதை. First one, bear with one another. முதலாவது, ஒருவரை ஒருவர் அன்பினால் தாங்குங்கள். Second one, keep the unity of the spirit. இரண்டாவதாக ஆவியின் ஒருமையை காத்துக் கொள்ளுங்கள். Thirdly, use spiritual gifts to build the body of Christ. மூன்றாவதாக தேவனுடைய வரங்களை தேவனுடைய சபையை கட்டுவதற்காக பயன்படுத்துங்கள். Now the second topic, the second point is இப்பொழுது இரண்டாவது குறிப்பை நாம் beauty பார்க்கலாம். tips to adore yourself in your personal life. உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில உங்களை அழகுபடுத்திக் கொள்ள தேவையான அலங்கார குறிப்பு. The first tip which we are going to speak from the passages Ephesians chapter 4 verse 17 to 5 verse 20. எபேசியருக்கு எழுதின நிருபம் 4வது அதிகாரம் 17 to 17வது வசனத்திலிருந்து 5 verse 20. 5வது அதிகாரம் 20வது வசனத்துல நாம் பார்க்கலாம். Now we are going to see the number one tip to adore yourself in your personal life. இப்பொழுது நாம் பார்க்க போகிறோம், உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில உங்களை நீங்கள் அழகாக அலங்கரித்துக் கொள்ள தேவையான முதல் குறிப்பு. So the first tip is in chapter 4 verse 22 to 24. முதலாவது குறிப்பு 4வது அதிகாரம் 22 முதல் 24 வசனங்கள். அந்தபடி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் கலைந்து போட்டு உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியுள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். The first tip for our personal life is to put off the old thing and put on the new thing. நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில நாம் நம்மை அலங்காரப்படுத்திக் கொள்ள, அழகுபடுத்திக் கொள்ள தேவையான முதல் காரியம் நம்முடைய பழைய மனுஷனை கலைந்து போட்டு புதிய மனுஷனை அணிந்து கொள்வது. So always you will look good and beautiful whenever you wear new clothes. எப்பொழுதுமே நீங்கள் எப்பொழுது அலங்காரமாக அல்லது அழகாக தெரிவீர்கள் என்றால், நீங்கள் புதிய அணிகலன்களையோ அல்லது புதிய ஆடைகளை
Bible is telling to us in chapter 4 verse 22 to 24, put off the old self and put on the new self. எனவே தான் இந்த 4வது அதிகாரம் 22 முதல் 24 வசனங்களில் பார்க்கிறோம். பழைய மனுஷனை களைந்து போடுங்கள், புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். That is the first tip to adore yourself in your personal life. உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில உங்களை அழகுபடுத்திக் கொள்ள தேவையான முதல் குறிப்பு இதுதான். So now we are going to see the second tip. இப்போது நாம் இரண்டாவது குறிப்பை நாம் பார்க்க போகிறோம். The second tip is watch your word. இரண்டாவது குறிப்பு என்னவென்றால் உங்களுடைய வார்த்தைகளை கவனமாயிருங்கள். Chapter 4 verse 25 and 29. எபேசியர் புத்தகம் 4வது அதிகாரம் 25வது வசனம் மற்றும் 29வது வசனத்துல நாம் பார்க்கலாம். So it is talking about watch your word. You can read that verse. இதை நாம் வாசித்து பார்க்கலாம். அன்றியும் நாம் ஒருவருக்கொருவர் அவயவங்களாய் இருக்கிறபடியால் பொய்யை களைந்து அவனவன் பிறனுடனே மெய்யை பேச கடவன். 29 கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். பக்திவிருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள். Amen. Second beauty tip to adore yourself in your personal life is watch your words. உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில உங்களை அழகாக அலங்காரப்படுத்திக் கொள்ள தேவையான இரண்டாவது குறிப்பு உங்களுடைய வார்த்தையில் கவனமாயிருங்கள். So soon we are going to see the third tip to beautify yourself in your personal life. மூன்றாவதாக உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில நீங்கள் உங்களை அழகுபடுத்திக் கொள்ள தேவையான மூன்றாவது அலங்கார குறிப்பு. That we can read chapter 4 verse 30. அதை நாம் எபேசியர் 4வது அதிகாரம் 13வது வசனத்திலே பார்க்கலாம். Here it talks about do not grieve the Holy Spirit of God. இந்த வசனத்துல நாம் பார்க்கலாம் உங்களுடைய பரிசுத்த ஆவியை நீங்கள் துக்கப்படுத்தாதீர்கள். You can read 4 verse 30. நாம் வாசிக்கலாம் 4வது அதிகாரம் 30வது வசனம். அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதீர்கள். So this is another very important tip in our personal life to adore ourselves is to do not grieve the Holy Spirit. ஆகவே இது மிகவும் முக்கியமான ஒரு குறிப்பாய் இருக்கிறது. நம்முடைய பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாது இருக்க வேண்டியது இது முக்கியமாக நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில அலங்கரித்துக் கொள்ள மூன்றாவது குறிப்பு. And we are going soon, we are going fast, we are going to look into the fourth tip how you can beautify yourself in your personal life. நாம் வேகமாக கடந்து செல்லலாம். நான்காவது குறிப்பு, அதாவது உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில உங்களை நீங்கள் அழகாக முன்னிறுத்திக் கொள்ள காண்பித்துக் கொள்ள தேவைப்படுகிற நான்காவது குறிப்பு. Be holy, chapter 5 verse 3 to 5. 5வது அதிகாரம் 3 5வது வசனங்கள் வரை பார்க்கலாம். உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். So be holy. உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். It is very much personal for us. We need to be holy. That is a beauty tip to adore ourselves in our personal life. நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில நாம் பரிசுத்தமாய் இருப்பது மிகவும் முக்கியம். நம்மை நாம் அழகாக அலங்கரிப்பாக நாம் முன்னிறுத்திக் கொள்ள நமக்கு மிக முக்கியம் நாம் பரிசுத்தமாய் இருப்பது. Next, the fifth tip to beautify yourself, to adore yourself in your personal life. ஐந்தாவதாக நம்மை நாம் அலங்காரப்படுத்திக் கொள்ள நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில அழகுபடுத்திக் கொள்ள தேவைப்படுகிற குறிப்பு chapter 5 verse 16. 5வது அதிகாரம் 16வது வசனம். Make the most of every opportunity. எல்லா காலத்தையும் பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். Make the most of every opportunity. எல்லா வாய்ப்புகளையும் பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். So this is like a warning. இது ஒரு எச்சரிப்பை போல் இருக்கிறது. So especially in this pandemic situation. இந்த நோய் தொற்று காலத்துல So we were so many days at our home. I don't know how many of us made use of the time. நாம் இந்த நோய் தொற்று காலத்துல நாம் இந்த முழு அடைப்புல நாம் நம்முடைய வீடுகளில் இருக்கும் பொழுது
எத்தனை பேர் நம்மளுடைய நேரத்தை நாம் பயன்படுத்தி கொண்டோம் என்று நமக்கு தெரியாது. So make most of every opportunity. ஆகவே நம்முடைய காலத்தை, நம்மளுடைய நேரத்தை, வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். And the final and sixth tip to beautify yourself in your personal life is to be filled with the Holy Spirit. Chapter 5 verse 18. ஆகவே ஐந்தாவதாக நம்மை நாம் தனிப்பட்ட வாழ்க்கையில அலங்கரித்துக் கொள்ள நாம் பார்க்கலாம். 5வது அதிகாரம் 18வது வசனத்துல, துன்மார்க்கத்திற்கு ஏதுவான மதுவான வெறிகொள்ளாமல் ஆவியினால் நிறைந்து. So the sixth tip to beautify ourselves in our personal life is to be filled with the Holy Spirit. ஆறாவதாக நம்மை நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில அலங்கரித்துக் கொள்ள தேவையான குறிப்பு, நாம் பரிசுத்த ஆவியினால் நிறைந்து காணப்படுவது. So we saw the two important things, how we need to beautify ourselves in the community, how we need to beautify in our personal life. இப்பொழுது நாம் பார்த்திருக்கிறோம், நம்முடைய சபையில, நம்மளுடைய சமூகத்துல நம்மை எப்படி நாம் அழகாக முன்னிறுத்திக் கொள்ளலாம், அதற்கு அடுத்ததாக நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில நம்மை நாம் எப்படி அலங்காரமாக அழகாக முன்னிறுத்திக் கொள்ளலாம். And now we are moving ahead to look into how we can beautify ourselves at our home, in family. மூன்றாவதுக்கான தலைப்புக்காக நம்ம போகலாம். நம்முடைய குடும்ப வாழ்க்கையில நாம் நம்மை எப்படி அலங்காரமாக காண்பிக்கலாம். Beauty tips to adore yourself in the family or at home. நம்முடைய குடும்ப வாழ்க்கையில, நம்முடைய வீட்டில நம்மை நாம் அழகாக முன்னிறுத்திக் கொள்ள தேவையான குறிப்புகள். Chapter 5 verse 21 to chapter 6 verse 4. எபேசியருக்கு எழுதின நிருபம் 5வது அதிகாரம் 21வது வசனம் முதல் 6வது அதிகாரம் 4வது வசனங்கள் வரை. So now we are going to see the first tip, how you can beautify yourself at your home, at your family. நம்முடைய வீடுகளில, நம்முடைய குடும்பத்துல நம்மை அழகாக முன்னிறுத்திக் கொள்ள நமக்கு தேவைப்படும் முதலாவது குறிப்பை நாம் பார்க்க போகிறோம். In chapter 5 verse 21. 5வது அதிகாரம் 21வது வசனம். We can read that one, 5 verse 21. அதை நாம் வாசிக்கலாம். 5வது அதிகாரம் 21வது வசனம். தெய்வ பயத்தோடே ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள். Amen. The first tip in the family to beautify yourself is to submit to one another. முதலாவதாக ஒரு குடும்பத்துல நாம் நம்மை அழகாக காண்பித்துக் கொள்ள தேவைப்படும் முதல் குறிப்பு, ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து நடக்கிறது. So who's supposed to submit? To whom they are supposed to submit? யாரிடத்துல கீழ்ப்படிய வேண்டும்? So the second point is, we are seeing wives submit to your husband as to the Lord. நாம் பார்க்கிறோம், மனைவிகளே உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படிந்திருங்கள். Chapter 5 verse 22. 5வது அதிகாரம் 22வது வசனம். That is the second beauty. அதுதான் இரண்டாவது அழகு குறிப்பு. Wives submit to your husband as to the Lord. மனைவிகளே உங்கள் சொந்த புருஷருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள். The third beauty in the family is, மூன்றாவதாக உங்கள் வீட்டிலே காணப்படும் அழகு குறிப்பு என்னவென்றால், husband, love your wives as Christ loved the church. கணவர்கள் தங்களுடைய மனைவியை கிறிஸ்து சபையை நேசிப்பது போல நேசிப்பது. This is the beauty tips to beautify yourself in the family. உங்களுடைய குடும்பத்தில் உங்களை அழகாக முன்னிறுத்திக் கொள்ள தேவையான அழகு குறிப்பு, அலங்கார குறிப்பு இதுதான். So the fourth tip is, children obey your parents. Chapter 6 verse 1. நான்காவதாக நாம் பார்க்கிறோம் 6வது அதிகாரம் 1வது வசனத்துல, பிள்ளைகளே பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள். And also we see the fifth tip, parents do not provoke your children. 5வதாக நாம் பார்க்கிறோம், பெற்றோர்களே உங்கள் பிள்ளைகளை நீங்கள் கோபப்படுத்தாதிருங்கள். We see in this old passage, chapter 5 verse 21 to 6 verse 4. இந்த 5வது அதிகாரம் 21 வசனங்களிலிருந்து
ஆறாவது அதிகாரம் 4வது வசனங்கள் வரை நாம் பார்க்கிறோம். We see 5 tips for the families to beautify themselves. ஒரு குடும்பம் தன்னை அழகாக காண்பித்துக் கொள்ள, தன்னை அலங்கரித்து காண்பித்துக் கொள்ள தேவையான அழகு குறிப்புகளை நாம் பார்க்கிறோம். First one, submit to each other. முதலாவதாக ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து நடங்கள். Wives submit to husband. மனைவிகள் கணவர்களுக்கு கீழ்ப்படிந்து நடங்கள். Husbands, love your wives. கணவர்கள் மனைவிகளை நேசியுங்கள். Children, obey your parents. பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படியுங்கள். And parents, do not provoke your children to anger. பெற்றோர்கள் பிள்ளைகளை கோபத்துக்குள்ளாக தள்ளாதிருங்கள். This is the beauty tips to adore yourself at your home, at your family. இவைதான் நீங்கள் அலங்கரித்துக் கொள்ள வேண்டிய அழகு குறிப்புகள். Now we are குடும்பத்திலேயும் உங்கள் வீட்டிலேயும். Now we are moving ahead to look the 4th tip to beautify yourself. நாம் 4வது பகுதியாக நாம் பார்க்க போகிறோம். உங்களை நீங்கள் அலங்காரப்படுத்திக் கொள்வதற்கு ஏதுவான 4வது குறிப்பு. The 4th tip is beauty tips to adore yourself in your workplace. 4வதாக உங்களுடைய வேலை ஸ்தலத்தில் உங்களை நீங்கள் அழகுபடுத்திக் கொள்ள, அலங்காரமாக முன்னிறுத்திக் கொள்ள தேவையான குறிப்புகள். At your workplace. உங்களுடைய வேலை ஸ்தலங்களிலே. The tip number 1. முதலாவது குறிப்பு. Serve wholeheartedly as if you are serving the Lord. நீங்கள் வேலை செய்வது உங்கள் தேவனுக்கு முன்பாக வேலை செய்வது போல முழு மனதோடு வேலை செய்யுங்கள். So verse chapter 6 verse 7. 6வது அதிகாரம் 7வது வசனத்துல பார்க்கலாம். Serve wholeheartedly as if you are serving the Lord. உங்களுடைய கர்த்தருக்கு, உங்களுடைய தேவனுக்கு ஊழியம் செய்கிறது போல முழு மனதோடு ஊழியம் செய்யுங்கள். So working wholeheartedly and working as if you are working for the Lord is the beauty of working in a working place. நம்மை முழு மனதோடு தேவனுக்கு முன்பாக நாம் முழு மனதோடு வேலை செய்வது, ஒரு எஜமானுக்கு நாம் எப்படி வேலை செய்வது என்றால் முழு மனதோடு தேவனுக்கு முன்பாக வேலை செய்வது போல நாம் எஜமானுக்கு வேலை செய்வதுதான் அழகு. So that is very important in workplace, how we can beautify. So keep our mind and say to ourselves, we are working for God. உங்களுடைய வேலை ஸ்தலத்தில் நீங்கள் வேலை செய்யும் பொழுது உங்கள் சிந்தையில் நீங்கள் வைத்திருக்க வேண்டிய குறிப்பு, கர்த்தருக்கு முன்பாக நாம் எப்படி வேலை செய்கிறோம், அதுதான் நாம் இங்கு செய்ய வேண்டிய வேலை என்று. Last and final beauty tips to adore yourself in spiritual warfare. கடைசியாக உங்களுடைய விசுவாச ஆவிக்குரிய வாழ்க்கையில, ஆவிக்குரிய போராட்ட வாழ்க்கையில உங்களை நீங்கள் அலங்காரப்படுத்திக் கொள்ள தேவையான அலங்கார குறிப்பு. Chapter 6 verse 10 to 20. எபேசியருக்கு எழுதின நிருபம் 6வது அதிகாரம் 6 வசனங்களிலிருந்து 20 வசனங்கள் வரை. Chapter 6 verse 10 says, 6வது அதிகாரம் 10வது வசனம் சொல்லுகிறது, be strong in the power of God. கர்த்தருடைய வல்லமையில பலப்படுங்கள். The first beauty tip is to be strong in the power of God. முதலாவது அலங்கார குறிப்பு கர்த்தருடைய வல்லமையில பலமாக பலப்பட்டு இருப்பது. In chapter 6 verse 11, இந்த 6வது அதிகாரம் 11வது வசனத்துல the second beauty tip is to இரண்டாவது குறிப்பு, put on the whole armor of God. தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ளுங்கள். So it is, you can read the beauty description is given in chapter 6, how you can beautify yourself to stand in your spiritual warfare. இந்த 6வது அதிகாரம் 10 முதல் 20 வசனங்களில பார்க்கலாம், தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை நாம் தரித்துக் கொண்டு எப்படி நாம் நிற்பது என்று. So there are so many things it has been described in this passage. இந்த வேதாகம பகுதியில अनेक காரியங்களை நாம் அணிந்து கொள்வதற்கான अनेक காரியங்களை குறித்து நாம் பார்க்கிறோம். It's talk about the helmet. அது தலை சீராவை குறித்து பேசுகிறது. It talk about the breastplate. அது மார்பதக்கத்தை குறித்து பேசுகிறது. It talk about the shield. அது நம்முடைய கழுத்தில் இருக்கிற கேடகத்தை குறித்து It talk பார்க்கிறது. about the sword. அது நம்முடைய நம் கரத்துல வைத்திருக்க வேண்டிய வாளை குறித்து காணப்படுகிறது. It talk about the belt. அது நாம் அணிய வேண்டிய கச்சையை குறித்து பேசுகிறது.
பேசுகிறது. talks about the shoes. அது நாம் அணிந்து கொள்ள வேண்டிய பாதரட்சைகளை குறித்து பேசுகிறது. But nothing is visible. ஆனால் இவைகள் எதுவுமே Why it is- காணக்கூடாதவைகள். Why it is not visible? ஏன் இவைகள் காணக்கூடாதவைகள்? That is the beauty tips. That is the interior design to develop yourself to face in the spiritual warfare. அதுதான் உள்ளாக நம்மை அலங்கரித்துக் கொண்டு இந்த போராட்டத்துல, ஆவிக்குரிய போராட்டத்துல நாம் அலங்கரித்துக் கொள்ள வேண்டிய குறிப்புகள், குணங்கள். The third tip in this passage we can read chapter 6 verse 12. மூன்றாவது குறிப்பு இந்த வேதாகம பகுதியில நாம் பார்க்கிறோம். Chapter 6 verse 12. 6வது அதிகாரம் 12வது வசனம். Destroy the attack of Satan. நீங்கள் பிசாசின் தந்திரங்களை எதிர்த்து நிற்க வேண்டும். Amen. In this passage we see, in this verse we see, the third beauty tip is to, in a spiritual warfare, you need to attack and destroy the works of Satan. மூன்றாவதாக இந்த அலங்கார குறிப்புகளில் நாம் பார்க்கிறோம், உங்களுக்கு எதிராக வருகிற பிசாசின் தந்திரங்களை நீங்கள் எதிர்த்து நிற்க வேண்டும். The last and final tip to beautify yourself in your spiritual warfare. கடைசியாக உங்களுடைய ஆவிக்குரிய போராட்ட வாழ்க்கையில உங்களை அலங்காரம் பண்ணிக்கொள்ள வேண்டிய முக்கியமான குறிப்பு. So pray at all times in the spirit. Chapter 6 verse 18. 6வது அதிகாரம் 18வது வசனம். எப்பொழுதும் ஆவியினாலே ஜெபம் பண்ணுங்கள். So my dear friends, now we have come to the conclusion. கடைசியாக நாம் ஒரு முடிவுக்கு வருகிறோம் எனக்கு So அன்பானவர்களே. we saw several beauty tips how we can beautify and adore ourselves to present ourselves so that God can be pleased. நாம் அநேக அலங்கார குறிப்புகளை பார்த்தோம், அழகு குறிப்புகளை பார்த்தோம். நம்மை நாமே கர்த்தருடைய பார்வைக்கு முன்பாக ஏற்ற விதமாய் முன்னிறுத்திக் கொள்ள அநேக அலங்கார குறிப்புகளை நாம் பார்த்தோம். So first we saw how we can beautify ourselves in the community. முதலாவதாக நாம் பார்த்தோம், ஒரு சமூகத்துல, ஒரு சபையில நம்மை எப்படி அழகுபடுத்தி முன்னிறுத்திக் கொள்வது. Secondly, we saw how we can beautify ourselves in our personal life. நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில நம்மை நாம் அலங்காரப்படுத்திக் கொண்டு இருப்பது எப்படி என்று பார்த்தோம். And thirdly, we saw how we can beautify ourselves in the family or at home. மூன்றாவதாக நம்முடைய குடும்ப வாழ்க்கையில, நம்முடைய வீட்டில நம்ம எப்படி அழகாக முன்னிறுத்திக் கொள்ள வேண்டும் என்று பார்த்தோம். Fourthly, we saw how we can beautify ourselves in the workplace. நான்காவதாக நம்முடைய வேலை ஸ்தலத்துல நம்மை நாம் எப்படி அழகாக முன்னிறுத்திக் கொள்வது என்று பார்த்தோம். Fifth, we saw how we can beautify ourselves in the spiritual warfare. ஐந்தாவதாக ஆவிக்குரிய போராட்டத்துல நம்மை நாம் அலங்கரித்துக் கொள்ள வேண்டியதை குறித்து பார்த்தோம். All these beauty tips is to design ourselves interior. இந்த எல்லா குறிப்புகளும் நம்முடைய உள்ளான அலங்காரத்தை குறித்து, அலங்கரிப்பை குறித்து, நாம் எப்படி அலங்கரித்துக் கொள்ள வேண்டும் என்பதை குறித்துதான். So that is what we see in the book of Samuel. God tells to Samuel, I'm not looking the outward appearance, but I'm looking the inward appearance. I'm looking into the heart. இதைத்தான் சாமுவேலுக்கு தேவன் சொல்லுகிறார், நான் மனுஷர் பார்க்கிற விதமாக புறம்பாக பார்க்கவில்லை, நான் உள்ளத்தை பார்க்கிறேன் என்று. Again we are coming back to this verse which we started. மறுபடியுமாக நாம் எதிலிருந்து ஆரம்பித்தோமே அதை நாம் மறுபடியுமாக பார்க்கலாம். You are God's building. நீங்கள் தேவனுடைய மாளிகையாக இருக்கிறீர்கள். That God building to be beautified. இந்த தேவனுடைய மாளிகை என்பது அலங்காரப்படுத்தி இருக்க வேண்டும். This God's building to be decorated. இந்த தேவனுடைய மாளிகை என்பது அழகுபடுத்தி இருக்க வேண்டும். So that decoration must be an interior decoration. இந்த அழகு என்பது உங்களுடைய உள்ளான அழகா இருக்க வேண்டும். So my dear friends, let us all examine ourselves. எனக்கு அன்பானவர்களே, நாம் நம்மை நாமே சோதித்தறியலாம். So let us gather the tips and beautify ourselves and we will please our God. இந்த எல்லா அழகு குறிப்புகளையும் நாம் சேகரித்து நம்ம அதை எடுத்துக்கொண்டு கர்த்தருக்கு முன்பாக அவருடைய பார்வைக்கு ஏற்ற விதமாக நம்மை
ஒப்படைக்க நம்மை முன்னிறுத்திக் கொள்ள நாம் இதை செயல்படுத்தலாம். So let us apply and bring glory to God. இதை நாம் செயல்படுத்தி கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமையை நாம் செலுத்துவோம். May God lead you to understand all these beauty tips to apply in our life, and we bring glory to God. இந்த எல்லா குறிப்புகளையும் நீங்கள் நேர்த்தியாக புரிந்து கொண்டு அதை செயல்படுத்த தேவன் உங்களுக்கு தெளிவை தருவாராக. தேவனுடைய நாமத்திற்கு நாம் மகிமையை செலுத்துவோம். So let us pray. நாம் ஜெபிக்கலாம். Gracious Lord, Heavenly Father, we praise you. Thank you for this time that you have given unto us, Lord, so that we may come in your presence and to read your word and to understand your word, Father. Lord, we want to thank you, we want to praise you, we want to lift your name. Thank you for the things that you taught us today. Lord, we are your building. Lord, we are God's building. Lord, this God building need to be beautified, and it need to be decorated, and it need to be designed. Lord, we thank you for the lessons which we learned today. Lord, thank you for the people, those who heard it. Lord, give us a special kind of understanding to understand this verse and understand this passage to apply in our life and bring glory to your name, Father. Once again, we want to thank you for this time. Thank you for the time. Thank you for the word. Thank you for all the things that you have given in our life, Father. Once again, we give all the glory and honor to you. Thank you for listening and answering our prayers. In the name of Jesus, we pray, Father. Amen.